ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 938 ஆரம்பிக்கிறது. மோனியர் வில்லியம்ஸின் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்பது ஒரு பெரிய வால்யூம், நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியது. அதிலே அவர் தாம் பார்த்த 3 சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள் ஆனந்தகிரியத்தை தான் சம்பவங்களை, ஆச்சாரியாலின் திக்விஜயங்களை உள்ளபடி எழுதிய ரெக்கார்டிங் என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார். ஆதாரபூர்வமாக ஆச்சாரிய சரித்திரம் அறிய இப்படியாக ஆனந்தகிரியத்துக்கும் வியாசாச்சலியத்துக்கும் நிரம்ப பிராமாண்யம் இருப்பதாக தெரிவதால் அந்த இரண்டையும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு அப்புறம் அவற்றுக்கு விரோதமில்லாமல் மற்ற புஸ்தகங்களில் என்ன அதிகப்படி விஷயங்கள் சொல்லியிருக்கிறதோ அவற்றையும் சேர்த்து கொண்டு விட்டால் ஒருவாறு ஆச்சாரியாலின் சரித்திரத்தை உள்ளபடி பூர்ணமாக தெரிந்து கொண்டு விடலாம். அந்த 2 புஸ்தகங்களுக்குள்ளே வித்தியாசமாக உள்ள இடங்களில் என்ன செய்வது? இதோடு கூட இதைவிட முக்கியமாக என்று கூட சொல்லலாம், ஒரே புஸ்தகத்தில் பாடபேதங்கள் இருக்கிறது. எந்த பாடத்தை சரியென்று ஏற்பது? ஆச்சாரியாளுடைய பல சிஷ்ய பரம்பரை கிளைகள் இருக்கின்றன. ஆச்சாரிய சரித்திர புஸ்தகங்களில் சில இவற்றில் ஒரு கிளையை குறிப்பாக அனுமானித்து ஆசிரியத்து வந்தவர்களுடைய சம்பந்தம் உடையதாக இருக்கிறது. பொதுவாக பொது நோக்கோடு உள்ளவை சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை முதலிய இதிகாச புராணங்கள். ஆச்சாரியாளிடமோ அத்வைத சித்தாந்தத்திடமோ அவற்றுக்கு விசேஷ பற்றுதல் இல்லை. இதிகாச புராணங்கள் என்ற வகையில் அநேக தெய்வ புருஷர்களின் கதைகளை அவை சொல்வதில் ஆச்சாரியாலை பற்றியும் சொல்கின்றன என்பதோடு சரி. எல்லா சங்கர விஜயங்களுக்கும் இந்த இதிகாச புராணங்கள் முற்பட்டவை என்பதும் ஆஸ்திகர்கள் அபிப்பிராயம். கவிகளிலும் குறிப்பாக இன்னாரை ஆசிரியத்தை அவர்கள் சம்பந்தமாக விசேஷம் கொடுத்து எழுதுவது என்றில்லாமல் பொது நோக்கோடு எழுதியவர்கள் உண்டு. சங்கராப்யுதம், பதஞ்சலி விஜயம், சங்கராச்சாரிய சம்பு எழுதியவர்களெல்லாம் இப்படி பொதுவாக கவிகள் என்ற பெயர் வாங்கியவர்கள். இவர்கள் ஆச்சாரியர்களை பற்றி எழுதும்போது வழி வழியாக வந்துள்ள நம்பிக்கைகள், கர்ண பரம்பரை கதைகள், தங்களுக்கு முன்பே இருந்து வந்துள்ள சங்கர விஜய கதைகள் ஆகியவற்றை சீர்தூக்கி பார்த்து முடிவு பண்ணி அதன்படியே எழுதியிருப்பார்கள். ஆகையால் நாம் சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள்ளேயே இதுவா அதுவா, ஒரு புஸ்தகத்திலேயே இந்த பாடமா அந்த பாடமா என்று பார்க்கும்போது எந்த விவரங்கள் முந்தி வந்த இதிகாச புராணாதிகளுக்கு டேலி ஆகிறதோ, அதாவது ஒத்துப்போகிறதோ, பொதுக்கவிகள் இந்த சங்கர விஜய புஸ்தகத்துக்கு முந்தியவர்களாயிருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வதற்கும் டேலி ஆகிறதோ, அல்லது அந்த கவிகள் இதற்கு பிற்பட்டவர்களானால் அவர்களும் இதிலிருந்தே எந்த விவரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமாச்சாரங்களை சத்திய பிரமாணமானவை என்று எடுத்துக்கொண்டு விடலாம். எல்லாவற்றோடு கூட குறிப்பாக ஒரு முடிவும் காண முடியாத போது தேசம் பூராவிலும் அல்லது பெரிய பகுதியில் ஆழமான நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நெடுங்காலமாக இருந்து வரும் கர்ண பரம்பரை விஷயங்களை அத்தை பாட்டி கதை என்று தள்ளிவிடாமல் மதிப்பு கொடுத்து கிரகித்து கொள்ள வேண்டும். ஒரு சார்பான புஸ்தகம் என்று சொல்லும்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் ஒரே விதமாக சொல்லி அதற்கு இசைவாகவே ஜனசமூகத்தின் பொதுவான நம்பிக்கையும் உள்ளபோது அந்த விஷயம் சரி என்று வைத்து கொண்டு விடலாம். ஆச்சாரியால் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்கிறது. பலவிதமாக பல புஸ்தகங்களை காட்டி பேசிக் டெக்ஸ்ட், மூலாதார கிரந்தங்கள் என்று சொல்லியிருக்கும் சிவரகசிய மார்க்கண்டேய சம்ஹிதைக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கிறது. இரண்டிலும் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடமிருந்து பஞ்சலிங்கங்கள் பெற்றுக்கொண்ட விஷயம் இருக்கிறது. ஆனால் சிவரகசியத்தில் காசி விஸ்வநாத லிங்கத்திலிருந்து சுவாமி ஆவிர்பவித்து லிங்கங்களை கொடுத்தார் என்று இருக்கிறது. மார்க்கண்டேய சம்ஹிதையிலோ ஆச்சாரியால் கைலாசத்துக்கே போய் சுவாமியை நேரே தரிசனம் பண்ணி அவரிடமிருந்து லிங்கங்களை வாங்கி கொண்டார் என்று இருக்கிறது. ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி லிங்கங்கள் வாங்கி கொண்டதோடு அப்பொழுதுதான் சௌந்தர்யலையரையும் பெற்றுக்கொண்டார் என்று லோகத்தில் பொது வழக்காக கதை இருக்கிறது. அவர் கைலாசத்துக்கு போய் லிங்கம் வாங்கி கொண்டதாக சொல்லும் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் அப்பொழுதே அவர் சௌந்தர்யலகரி பெற்ற விஷயம் இருக்கிறது. இப்படி டேலி ஆவதால் அதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு மார்க்கண்டேய சம்ஹிதையில்தான் 5 லிங்கங்களையும் எங்கெங்கே வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியால் ஜெயந்தி வைசாக சுக்ல பஞ்சமி என்று தேசம் முழுவதிலும் கொண்டாடப்படுவதால் அதையே எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று முன்னையே சொன்னார் போல அவருடைய ஜன்மஸ்தலம் காலடி என்றே பொது அபிப்பிராயம் இருப்பதால் அதுவே சரி என்று வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக அத்தனை ஆச்சாரிய சரித்திரங்களிலுமே காலடியைத்தான் சொல்லியிருந்தாலும்
ஆனந்தகிரியத்தின் பாடபேதங்களில் ஒன்றில் ஆச்சாரியாளின் ஜன்மஸ்தலம் சிதம்பரம் என்று இருப்பதை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.